அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிதின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 5, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இவை அனைத்துமே அனைத்து போட்டிகளுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். தேசிய அளவில், மாநில அளவில், சர்வதேச அளவில் நடந்த நிகழ்வுகள் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். முதல் நம்ம பார்ப்பது தேசிய அளவில் நடந்த நிகழ்வு. When is பாரத் டாக்ஸி launched in India? இந்தியாவில் பாரத் டாக்ஸி எப்பொழுது தொடங்கப்பட்டது? இந்திய அளவில் ஒரு பாரத் டாக்ஸி தொடங்கிறீங்க, எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. எப்போ தொடங்கப்பட்டதுன்னா பிப்ரவரி 5, 2026, அதாவது இன்று தான் இது தொடங்கப்பட்டது. பிப்ரவரி 5, 2026 தான் தொடங்கப்பட்டது. இது எந்த டிபார்ட்மெண்ட் தொடங்குச்சுன்னா நம்ம இந்திய அரசுடைய கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டும் இந்திய மின் ஆளுமை அந்த மின்னாளுமை திறன் டிபார்ட்மெண்ட் இணைந்து தான் இந்த பாரத் டாக்ஸி அமைப்பை தொடங்கி வச்சிருக்கு. இதை இன்னாகிரேட் பண்ணது யாருன்னா அந்த நம்ம இந்திய நாட்டுடைய கோஆபரேட்டிவ் துறை அமைச்சர், அதாவது கூட்டுறவுத்துறை மந்திரி அமித்ஷா அவர்கள் தான் இதை இன்னாகிரேட் பண்ணார். அமித்ஷா. அப்போ வெனிஸ் பாரத் டாக்ஸி லான்ச்ட் இன் இந்தியா பிப்ரவரி 5. இந்தியாவில் பாரத் டாக்ஸி எப்போ தொடங்க? பிப்ரவரி 5 தொடங்க. ஏன் தொடங்கி வச்சதுன்னா அமித்ஷா அவர்கள் தான் இதை தொடக்கி வச்சாங்க. விச் ஸ்டேட் லான்ச்டு த பில்லு ஏஐ? இந்த பில்லு ஏஐ அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆந்திர பிரதேச மாநிலம் தான் இந்த பில்லு ஏஐ அறிமுகப்படுத்தியது. ஆந்திர பிரதேச மாநிலம் தான் பில்லு ஏஐ அறிமுகப்படுத்துச்சு. இந்த பில்லு ஏஐயின் பயன் இது யாருக்கு பயன்படுதுன்னா சிறு தொழிலை நடத்துவதற்கு முக்கியமாக பயன்படுது. சிறு தொழில் நடத்துவங்களுக்கு ஒரு முக்கிய பயனாக அமைகிறது. சிறு தொழில் நடத்துவங்களுக்கு இந்த பில்லு ஏஐ ஆப் முக்கிய ஒரு பயனை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. விச் ஸ்டேட் லான்ச்டு நியோபைட் ஐடி மொபைல் ஆப்? நியோபைட் ஐடி மொபைல் செயலி அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இந்த மொபைல் செயலி அறிமுகப்படுத்திய மாநிலம் கேரளா மாநிலத்தில் தான் இந்த ஆப்பை அறிமுகப்படுத்தினாங்க. இது எதுக்குன்னா இந்த ஊடு பெயர்களை கண்டுபிடிப்பதற்காக, கலைக்கொல்லியாக, அதாவது ஊடு பெயர்களை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த நியோபைட் மொபைல் ஐடியை கேரள அரசானது அறிமுகப்படுத்துச்சு. இதே தாண்டி நம்மளோட கேரளா அரசுடைய மாநில விலங்கு எதுனா இந்தியன் யானை. இந்தியன் யானை தான் அங்குள்ள மாநில விலங்கு. அதே போல மாநில பறவை எதுனா இருவாட்சி பறவை. மாநில பறவை இருவாட்சி பறவை. அதே போல நம்ம இந்தியாவிலேயே பட்டாம்பூச்சிகளுக்குன்னு சரணாலயம் இருக்கிறதான் கேரளா மாநிலத்தில். பட்டாம்பூச்சிகள் சரணாலயம் கேரளா மாநிலத்தில் தான் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் வயது வந்தோர் ஆணையம் அங்கதான் இருக்கு. வயது வந்தோருக்குன்னு தனியாக ஆணையமும் அங்கதான் இருக்கு. அதாவது முதியோர்களுக்கு வயது வந்தோர் ஆணையமும் கேரளாவில் தான் இருக்குது. விச் ஸ்டேட் லான்ச்டு நியோபைட் ஐடி மொபைல் ஆப்? கேரளா. நியோபைட் ஐடி மொபைல் செயலி அறிமுகப்படுத்திய மாநிலம் கேரளா. இப்போ இது எதுக்கு இந்த மொபைல் பயன்படுதுன்னா கலைக்கொல்லி பொதுவாட்டு அந்த ஊடுபெயர்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த மொபைல் ஆப் பயன்படுத்துகிறாங்க. அங்குள்ள மாநில விலங்கு இந்தியன் யானை, உள்ள மாநில பறவை இருவாட்சி பறவை. பட்டாம்பூச்சி சரணாலயமும் இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் தான் இருக்குது. வயது வந்தோர் ஆணையமும் இந்தியாவிலே முதலாக எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? கேரளா மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ். ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் 4 Star of Destiny? 4 Star of Destiny புத்தகத்தின் ஆசிரியர் எம்.எம். நரவணே தான் 4 Stars of Destiny புத்தகத்தின் ஆசிரியர். இவர் இந்திய ராணுவ தளபதியாக பணியாற்றினார். ஒய் பாரத் மெட்டல்ஸ் புத்தகத்தின் ஆசிரியர் ஜெய்சங்கர். சுப்பிரமணியம். இந்த ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஒய் பாரத் மெட்டர்ஸ் புத்தகத்தின் ஆசிரியர் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம். இந்த ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் நம்முடைய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர்.
Who is the author of 4 stars of destiny? MM நரவணே. இவங்க நம்ம ராணுவ தளபதியாக இதுக்கு முன்னாடி பணியாற்றினாங்க. 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு தடை செய்த நாடு எது? இதுக்கு முன்னாடி பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, இந்த 2 நாட்டிலும் ஏற்கனவே அது தடை இருக்குது. இவ புதுசா தடை பண்ண நாடு ஸ்பெயின் அண்ட் கிரீஸ். இந்த 2லையும் புதுசாக இப்போ தடை பண்ணியிருக்காங்க. 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு தடை செய்த நாடு ஸ்பெயின் மற்றும் கிரீஸ். இதுக்கு முன்பே தடை செய்த நாடு பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா. இப்போ பொதுவாட்டு ஸ்பெயின், கிரீஸ், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா 4 நாட்டிலையுமே 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான இன்னும் நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.